வாலி இந்த நூற்றாண்டும் நானும்னு ஒரு தன்னுடைய வாழ்க்கை வரலாறு எழுதினார். அதில் ஒரு செய்தி சொன்னார், அசந்து போட. நான் பாட்டு எழுத வாய்ப்பு இல்லாமல் அவர் சென்னைக்கும் ஸ்ரீரங்கத்துக்கும் அலைஞ்சிக்கிட்டே இருப்பாராம். அப்போ நாகேஷுடைய ரூமில் போய் தான் தங்குவாராம். அங்கே இவர் மாதிரியே 10 பேர் வருவாங்களாம். ஒரு ஆள் நடிக்க வருவாரா, ஒரு பாட்டு எழுத வருவாரா, கதை கேட்க வருவாரா, இப்படி எல்லாரும் வருவாங்களாம். அதில் ஒருத்தர் வந்து காலையில் வருவாராம், பையெல்லாம் வச்சுட்டு நோட்டை வச்சுட்டு போயிடுவாராம். சாயங்காலம் வந்து அதை எடுத்துகிட்டு போவாராம். அப்படி அவர் வச்சுட்டு போன அந்த பையில இருந்து ஒரு நோட் எடுத்து ஒரு பிரட்டி பார்த்துருக்காரு. அதில் ஒரு கவிதையை பார்த்து அசந்து போனாராம். யார் சொல்கிறவர்? வாலி. 5 தலைமுறைக்கு பாட்டு எழுதினவர். என்ன சொல்கிறாரு, அந்த கவிதை வரி எப்படி இருந்துச்சா, இப்போ நம்ம எப்படி மீசை வைக்கிறோம், பொதுவாக மீசை இருக்கிறதுங்கிறது வச்சுருக்கோம், அவ்வளோதான், ஒரு அடையாளத்துக்கு. 50 பைசா நிற்கிற மாதிரி மீசை வச்சான். அந்த மீசை எப்படிப்பட்டதான், 50 பைசா நிற்கிற மாதிரி மீசை வச்சான், அவன் தோசை வைக்கிற பொம்பளை மேலே ஆசை வச்சான் அப்படின்னு ஒரு பாட்டு. ஆச்சரியப்பட்டு இது யார் எழுதுனதா அவர் வந்தோடனே கேட்டார், இது யார் எழுதுனா? அதுமாரி கல்யாண சுந்தரம், எங்கள் ஊர் பட்டுக்கோட்டை. யார் தெரியுதா? பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். 21 தொழில்கள் செஞ்சவன் பட்டுக்கோட்டை, தெரியுமா உங்களுக்கு? 21 தொழில்கள்: மீன் பிடித்தல், நடித்தல், பாட்டெழுதுதல், இசையமைத்தல், ஓவியம் வரைதல். 21 ரிக்ஷாக்காரர் தான் அந்த ஆள் ரொம்ப நாள் இருந்திருக்காரு. அதை நீங்கள் அதை எதில் பார்க்கலாம்னா, பதிபக்தின்னு ஒரு படம் வந்தது. அந்த படத்தில் ரிக்ஷா ஓட்டுற பாட்டுக்கான விஷயத்தை அடிப்பார். தர்மம் என்பார், நீதி என்பார், தரம் என்பார், தாயன்பு பெட்டகத்தை சந்தியிலே விட்டு விட்டு தன்மான வீரர் என்பார், பிரம்மன் எழுத்தென்பார், கடவுள் மேல் குற்றம் சொல்வார். இந்த திண்ணை பேச்சு வீரரிடம் ஒரு கண்ணாய் இருக்கணும் அண்ணாச்சி, நாம ஒன்னாய் இருக்கணும் அண்ணாச்சி. என்ன அழகான பாட்டு. கடவுள் இருப்பதும் இல்லை என்பதும் கவைக்கு உதவாத வெறும் பேச்சு, கஞ்சிக்கு இல்லாத கவலை பேர்க்கவே கருத வேண்டியதை மறந்தாச்சு. இந்த வண்டியை உருட்டி வறுமையை விரட்டி இல்லாத நன்னாளை உண்டாக்கணும். ரிக்ஷால யார் யார் ஏறுவாங்கிறத பட்டியல் கொடுக்குறாருங்க. படிப்பவங்க, பீடி குடிப்பவங்க, பொடிப்பசங்க, பெரும் போக்கிரிங்க, ஆடி நடப்பவங்க, நாடி தளர்ந்தவங்க, ஆம்பளைங்க பொம்பளைங்க, அத்தனை பேரையும் வச்சு மாடா இழுக்கிறோம். நம்ம வாழ்க்கை கிடக்குது ரோட்டோரம். இந்த வண்டியை உருட்டி வறுமையை விரட்டி இல்லாத நன்னாளை உண்டாக்கணும்னா 1000 பொருளாதார புத்தகத்தை படிக்கக்கூடிய விஷயத்த வறுமையை ஒரு பாட்டில் வெகுஜன மீடியாவில் சொன்னா தாங்க அவன் பெரிய ஆளு. இப்போ சமீபத்தில் ஒரு படம் பார்த்தேன். அதில் வரக்கூடிய 6 பாட்டையும் அதே கதாநாயகன் எழுதி அவரே பாடியிருக்காரு. உண்மையான வெளிவரப்ப கண்ணீர் வருது. ஒரு பாட்டு கூட ஞாபகத்துக்கு இல்லையே. என்ன மனித வாழ்க்கைன்னு நான் நினச்சேன்.